வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைக்கிற சாலமோன் கெட்ட ஆலயம் வெள்ளி பொன்னு வைரம் வைடூரியம் நிறைந்த மகிமையா இருந்ததுன்னு நீ நினைக்கிற. ஆனா நான் ஒரு ஆலயத்தை என்ன பண்றேன், கட்டுறேன். செங்கல்ல வச்சு கல்ல வச்சு கட்டுறது இல்ல, தேவன் மனிதனாக இந்த உலகத்துல பிறக்க போகிறார். அவர்தான் நம்மளுடைய ஆலயம். அந்த ஆலயம் இந்த பூமியில வரும் பொழுது வானம் பூமி வெட்டாந்தர சமுத்திரம் ஜனங்கள் எல்லாவற்றையும் அசைக்கப்படுகிறார். அசைக்கப்படுகிறார் என்னது? பாவத்தின் சாபத்தின் தாக்கம் எல்லா இடத்துல இருக்கு. எல்லா பாவத்தின் சாபத்தின் தாக்கத்தை அவர் நீக்குகிறார். நீக்கி இதுவரைக்கும் நீ பார்த்த எந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இயேசுவின் மகிமை பெரிதாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்திலையும் அந்த தாக்கத்தை நீக்கினதுக்கு அப்புறம் நீ இந்த பூமியை மாத்திரமல்ல பரலோகத்தை நீ என்ன பண்ணுவ, ஆளுகை செய்ய பிறந்தவன் என்று தேவன் உனக்கு ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் உனக்கு ஞாபகப்படுத்துவாரு. நீ வெறும் கட்டடம், செங்கல் கட்டடத்தை மகிமையா பார்த்துட்டு இருக்க. நான் ஒரு மிகப்பெரிய மகிமை கொண்டு வர போறேன். அந்த மகிமையில நீ இருந்தேனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்த சர்வ லோகத்தையுமே நீ ஆளுகை செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்துவார். பாத்தீங்களா? அந்த இடம் தான் மகிமையினால் நிரப்புகிறார்.